கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அவரை தேடும் போது உடைய முகத்தை பிரகாசமாய் மாற்றுகிறார். அவர் நோக்கி கூப்பிடும் போது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் இருதயங்களை வந்து கடந்து வருகிறது. நீ மன்னிக்கப்படும் போது உன்னுடைய எல்லா பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது நீ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார். இன்றைக்கு இந்த நாளில் அதாவது வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து தெய்வமாய் இருந்த போதிலும் தன்னைத்தானே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கப்படும் போது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், வேலை செலவுகள் ஆசீர்வதிக்கப்படும், சாபங்கள் மாறும், தரித்திரங்கள் மாறும். ஓ, நீ விக்கிரகங்களை விட்டு விலகி தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கடந்து வந்திருக்கிற இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுடைய வாழ்க்கையில இனி எந்த விதமான சாபங்களோ கட்டுகளோ தரித்திரங்களோ வராதபடி கர்த்தர் மாற்றத்தை செய்வார். இந்த உலக மனுஷன், ஓ தேவனுக்கு பயப்படாத மனுஷன், உலக மனுஷனுக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷன், தொந்தரவு செய்கிற ஒரு சகோதரி நிமித்தமாய் அவன் மாற்றப்பட்டான். வாழ்க்கையில இன்றைக்கு நீங்களும் நானும் தெய்வத்துக்கிட்ட ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். ஒரு நாளும் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவே போகாமல் இருக்கவே இருக்காது. அது நிச்சயமாய் பதில் கிடைக்கும். அந்த பதிலுக்காக நீ காத்திருக்கப்படும் போது, நீ மனமாற்றம் அடையும் போது, நீ எல்லா பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது கர்த்தர் குடும்பத்துல, வாழ்க்கையில, இந்த தேசத்துல, உலகத்துல சேமத்தை உண்டு பண்ண போகிறார். தெய்வத்தின் பாதத்துல வந்திருக்கிற சகோதரிய சகோதரனே, ஒப்பு கொடுப்போம் அவனுடைய பாதத்துல. Jesus, hallelujah, riba kadarala riba darala riba laba raba laba, hallelujah, hallelujah, hallelujah. Oh, praise Jesus, hallelujah, hallelujah. Oh, praise the Lord. எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரே, இந்த நாளில் நான் மாற்றத்தோடு கூட போக போறேயா. வருகிற இந்த 12ஆம் மாதத்துல, வருகிற இந்த 25ஆம் வருஷத்துல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், குடும்பத்திலே மாற்றம் வரணும், என்னுடைய வேலை சிறந்த படிப்புல ஆண்டவரே, நான் எடுக்கிற காரியங்கள்ல ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து கர்த்தர் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க மனமாற்றம் அடையும் போது கர்த்தர் வாழ்க்கையில ஜெயமாற்றத்தை தருவார். நீ என்னைக்கு மனமாற்றம் அடைகிறாயோ, என்னைக்கு உன்னுடைய குடும்பத்துல ஒரு வாழ்க்கையில விசேஷ மாற்றம் வருகிறதோ, அப்பொழுது தேவன் குடும்பத்துல வாழ்க்கையில ஜெயமாற்றத்தை தருவார், விடுதலை மாற்றத்தை தருவார், ஆசீர்வாதத்தை மாற்றத்தை தருவார், விசேஷ மகிழ்ச்சியின் மாற்றத்தை தருவார், ஓ நம்பிக்கையின் மாற்றத்தை தருவார். இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ praise the Lord, hallelujah. ஓ அவருடைய சமூகத்துல கர்த்தர் ஜெயத்தை தர போகிற நம்பிக்கையோடு கூட நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போகுது நிச்சயமாய் வெற்றியை தந்து ஜெயத்தை தந்து பிரகாசமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ரீவா லதரல ரீமாக்க தரல ரீவா லபா ரபா லபா. ஓ அவருடைய சமூகத்துல மாற்றத்தோடு போக வேண்டுமானா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி, யாரும் பார்க்காத நேரத்துல என்னுடைய கரங்களை உயர்த்துங்க, நான் உங்களுக்காக செபிக்க போகிறோம். கர்த்தர் ஒரு மாற்றத்தோடு கூட போகும்படியாக அவருடைய சமூகத்துல யாரும் பார்க்கல, இந்த கரங்களை உயர்த்தும் போது கர்த்தருடைய வார்த்தை நாம் 4 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் 4 காரியங்களை எதெல்லாம் உன்னிடத்துல இல்லையோ, எதெல்லாம் உன்னுடைய சுபாவத்துல இல்லையோ, ஆண்டவரே எனக்கு இது இல்லப்பா, இந்த மாற்றத்தை வரணும், ஆண்டவரே இந்த காரியம் இடத்துல இல்ல, இது எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் இருக்கிற இடத்துல அப்படியே நீங்கள் கரங்களை தூக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இப்போது கரத்தை பிடித்து அவர் மாற்றத்தை தர போறார், எல்லாவற்றையும் விடுதலை தர போறார். கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதத்தை செய்ய போகிறார். இப்போது தூக்கப்பட்டிருந்த கரங்களுக்காய் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி தொடும் ஆண்டவரே. இப்பொழுது தொடும். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, அவருடைய மகிழ்ச்சிக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் தூக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய கரங்களிலே உம்முடைய ஆணிப்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு எல்லா சாபங்கள், கட்டுகள், தரித்திரங்கள், வறுமைகள், எல்லா விதமான பாராட்டுகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படியாமல் ஆவிகள் ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி ஆண்டவரே எல்லா தடைகளும் தாக்கிற இயேசுவின் நாமத்தில், தாக்கிற இயேசுவின் நாமத்தில் ஒரு மாற்றத்தை தருவீராக. இந்த நாளில் தூக்கப்பட்டிருந்த பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்தபடினால, இந்த நாளில் விடுதலை தந்தபடினால, ஜெயத்தை தந்தபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடுதலை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ரீபா லபா ரபா லபா ரபா லபா. இயேசுவின் நாமத்தினால
இந்த குடும்பங்கள் செழிப்பாய் மாறினபடினால, மகிழ்ச்சியாய் மாறினபடினால, விடுதலையாய் மாறினபடினால, ஆசீர்வாதமாய் மாறினபடினால, அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டபடினால, பூர்ண சமாதானத்துக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தை கொண்டு வந்தபடினால, இந்த 2025 முடிவுக்குள்ள போகும்போது பெரிய மகிழ்ச்சியோடு அவர்கள் கர்த்தரை காணப்பட உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறியா. இந்த 24 காணப்பட்ட சூழ்நிலைகள் 25 காணப்படக்கூடாதபடி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருக்கத்துக்குள்ள விடுதலைக்குள்ள ஆசீர்வாதத்தில் கொண்டு போக போகிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அறிவா ரதன அறிவா லவரபலபா. ஓ praise Jesus. ஹalleluya. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சார்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். சாய்ந்து விட்டேன் நான். கர்த்தர் கரத்தை பிடித்துக் கொண்டார். என் வாழ்க்கையில் இனி வெற்றி, இனி என் வாழ்க்கையில் விடுதலை, இனி என் வாழ்க்கையில சமாதானம், இனி என் வாழ்க்கையில மகிழ்ச்சி, இனி என் வாழ்க்கையில ஜெயம், இனி என் வாழ்க்கையில பெருத்த மகிழ்ச்சி, என் வாழ்க்கையில காணப்பட்டிருந்த சூழ்நிலைகள் இன்றோடு ஒளிந்து போனது, இன்றோடு மறைந்து போனது, இன்றோடு விடுதலையானது. உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் மாற்றத்தை தந்தீர் ஆண்டவரே. இதுவரைக்கும் இந்த 2024 இந்த தாபனை செய்த 11ஆம் மாதம் கடைசி நாளில் எல்லா சாபங்கள், தத்தங்கள், வறுமைகள் எல்லாம் கிரிகள் எல்லாம் ஒழிந்து போன அப்படின்னால நமக்கு நன்றி செலுத்தணும். நாளில் நம்ம நோக்கி பார்த்த மகள் பிரகாசமாய் மாற்றினேன் ஆண்டவரே. தங்களை தாழ்த்தி ஜனங்கள் தாபனை தேடும் போது சேமத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த விஷய நியாய தீர்ப்பு கொடுக்கிற மனுஷன் மனமாற்றம் அடைந்தது போல மனமாற்றம் அடைவது ஜெபம் பண்ணதுல உறுதியா இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீ ஜெயத்தை தருகிற தெய்வம் ஆண்டவரே. அந்த இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை குடும்பத்துல நீ இதனால அற்புதம் செய்ததுக்கா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களில, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களில ஆண்டவரே நீர் மகிழ்ச்சியை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை தந்து நீர் எடுத்து பயன்படுத்தபடியா ஜெபிக்கிறையா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துகளும் ஆசீர்வதிவை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அநிலைக்கும் சமாதான சந்தோஷ பாதுகாப்பு நம் அனைவருடைய விசேஷ எல்லா பரிசுத்தவான்களும் இன்று சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென், ஆமென்.